வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் பக்தர்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. டெய்லி எக்ஸாக்ட்டா எத்தனை மணிக்கு இஷ்யூ பண்றாங்க சர்வதர்ஷனம் டோக்கன்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம்னு பார்த்தோம்னா, அதாவது எக்ஸாக்ட்டா பர்டிகுலரா இந்த டைம் தான்ன்ற மாதிரி ஃபிக்ஸட் டைம் கிடையாது. க்ரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகுது. அதே போல் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி எவ்ரி வென்ஸ்டே புதன்கிழமை சர்வதர்ஷனம் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அதாவது இன்னைக்கு டோக்கன் கொடுக்குறாங்கன்னா அது நாளை தர்ஷனத்துக்கு இல்லை. அது போல் புதன்கிழமை சர்வதர்ஷனம் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அதாவது வியாழக்கிழமை தர்ஷனத்துக்கு டோக்கன் கிடையாது. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனம் பண்ணுறது தான் இருக்கும் வியாழக்கிழமையில். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட் டைம்ன்றது இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அப்ராக்சிமேட்டட் டைம்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டேட் 8 இல்லை, ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 10:15க்கு காலையில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. 2ஆம் தேதி ஒரு 10 மணிக்கு இஷ்யூ பண்ணாங்க. 3ஆம் தேதி ஒரு 10:30 மணிக்கு காலையில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. 4ஆம் தேதி ஒரு 10:15க்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. 5ஆம் தேதி புதன்கிழமை வந்தது. அன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணலை. ஆகஸ்ட் 6ஆம் தேதி பார்த்தோம்னா ஒரு 9:30க்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதாவது இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. வீக்கெண்டு. ஸோ நாளைக்கு கூட இன்னும் எர்லியாக இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். திருமலாவில் க்ரௌடு இருக்குது. ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கணும்னு நினச்சவங்க எவ்வளோ சீக்கிரம் இப்போ நான் சொன்னேன்ல இந்த டைமிங்ஸ்க்கு நான் முன்னாடியே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். ஏன்னு பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரத்திலே முடிஞ்சு போகுது எல்லாமே டோக்கன்ஸ். அதே போல் முன்னெல்லாம் சர்வதர்ஷனம் டோக்கன் ஒரு 25,000 டோக்கன்ஸ் அது போல் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 12,000 டோக்கன் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. எதுக்காகன்ற மாதிரிலாம் டவுட் கேட்டிருக்கீங்க. அங்கே மெயின் கான்சன்ட்ரேஷன் அவங்க பண்ணுறது எந்த சர்வதர்ஷனமும், அதாவது எந்த டோக்கனும் சர்வதர்ஷனம் இல்லை, எந்த டோக்கனும் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு ஃபாஸ்ட்டாக எங்கே வெயிட்டிங் இல்லாமல் பண்ணணும்ன்றதுக்காக எல்லா ரகமான தர்ஷனங்களும் மிக்ஸ் பண்ணி காமனாக அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இந்த ஏஐ சிஸ்டம் மூலிமா அந்த எஸ்டிமேஷன்ன்றது போடுறாங்க அவங்க. அதில் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனம் பண்ணுறது கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், வெயிட்டிங் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சர்வதர்ஷனம் டோக்கனுன்றது 12,000 டோக்கன் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா எஸ்எஸ்டின்றது 10,000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, அது ஒரு 2,000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. டோட்டலாக 12,000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது நவம்பர் அண்ட் டிசம்பர் அந்த பீரியடில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அந்த ரெயின் சீசனில், அந்த வின்டர் சீசனில். அப்புறம் க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக இருந்ததுன்னா அப்போது நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ்ன்றது இஷ்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூவில் எக்ஸாக்ட் டைம்ன்றது இல்லை, க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. காலையில் 6 மணிலேருந்து ஒரு 7:20க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக. இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.